உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கழுகின் ரகசியம். வாழ்க்கையில் கிளியாக இருக்காதே. ஒரு கிளி அதிகமாக பேசுகிறது, கழுகு அதிகம் பேசாது. ஆனால் வானத்தை தொட உயரமாக பறக்கும் மன உறுதி உண்டு. கழுகிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 7 மனநிலைகள். முதலிடம், கழுகுகள் உயரத்தில் தனியாக பறக்கின்றன. கழுகுகள் சிட்டுக்குருவிகள், காக்கைகள் மற்றும் பிற சிறிய பறவைகளுடன் பறக்காது. அதாவது குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களிடமிருந்து விலகியிருங்கள். உன்னுடன் சுற்றித் திரிபவர்கள்தான் நீ யாராக மாறுகிறாய் என்பதை இறுதியில் தீர்மானிப்பார்கள். 2வது நம்பர், கழுகுகளுக்கு பார்வை இருக்கிறது. 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒன்றின் மீது கவனம் செலுத்தும் திறன் அவற்றுக்கு உண்டு. என்ன தடைகள் வந்தாலும் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். விட்டுக் கொடுக்காதீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அளவு பெரியதாக இருந்தாலும் சரி, விட்டுக் கொடுக்காதீர்கள். 3ஆம் எண், கழுகுகள் பயமற்றவை. ஒரு கழுகு அதன் இரையின் அளவு அல்லது வலிமைக்கு ஒருபோதும் சரணடையாது. அது எப்போதும் அதன் இரையை வெல்ல அல்லது அதன் பிரதேசத்தை மீண்டும் பெற போராடும். அதாவது உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக அதை எதிர்கொள்ளுங்கள். வெற்றிகரமான மக்கள் பயமற்றவர்கள். அவர்கள் பிரச்சனைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறார்கள். 4வது, கழுகுகள் உறுதியானவை. மேகங்கள் கூடும்போது கழுகுகள் புயலை விரும்புகின்றன. கழுகுகள் உற்சாகமடைகின்றன. கழுகுகள் புயலின் காற்றை கண்டவுடன் தங்களை மேலே உயர்த்த புயல் காற்றை பயன்படுத்துகின்றன. கழுகுகள் சீற்றமடைந்த புயலை பயன்படுத்தி மேகங்களுக்கு மேலே உயர்த்துகின்றன. இது கழுகுக்கு சறுக்கிச் சென்று இறக்கைகளை ஓய்வெடுக்க வாய்ப்பளிக்கிறது. இதற்கிடையில் மற்ற அனைத்து பறவைகளும் மரத்தின் கிளைகளிலும் இலைகளிலும் ஒளிந்து கொள்கின்றன. அதாவது சாதனையாளர்கள் சவால்களுக்கு பயப்படுவதில்லை, மாறாக அவை அவற்றில் மகிழ்ச்சி அடைகின்றன மற்றும் லாபத்திற்காக அவற்றை பயன்படுத்துகின்றன. 5வது, கழுகுகள் இறந்த பொருட்களை ஒருபோதும் சாப்பிடுவதில்லை. கழுகுகள் இறந்த இறைச்சியை ஒருபோதும் சாப்பிடாது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அது இரையிலிருந்து இறைச்சியை மட்டுமே சாப்பிடுகிறது. அது தன்னைத்தானே கொன்றுவிடுகிறது. அதாவது உங்கள் கடந்த கால வெற்றியை நம்பாதீர்கள். வெற்றி பெற புதிய எல்லைகளை தேடுங்கள். உங்கள் கடந்த காலத்தை அது சொந்தமான இடத்தில் விட்டுவிடுகிறது. 6வது, கழுகுகள் பயிற்சிக்கு தயாராகின்றன. அவை மென்மையான புல் மற்றும் கூட்டில் அது தன்னைத்தானே கொன்றுவிடுகிறது. அதாவது உங்கள் கடந்த கால வெற்றியை நம்பாதீர்கள். வெற்றி பெற புதிய எல்லைகளை தேடுங்கள். உங்கள் கடந்த காலத்தை அது சொந்தமான இடத்தில் விட்டுவிடுகிறது. 6வது, கழுகுகள் பயிற்சிக்கு தயாராகின்றன. அவை மென்மையான புல் மற்றும் கூட்டில். 7 கழுகுகள் வயதாகும் போது உயிர் சக்தியை பெறுகின்றன. கழுகின் இறகுகள் பலவீனமாகி அதை வேகமாகவும் உயரமாகவும் எடுக்க முடியாது. இது அதை பலவீனமாக்கி இறக்கச் செய்யலாம். அதனால் அது மலைகளில் உள்ள ஒரு தொலைதூர இடத்திற்கு சென்று 7 கழுகுகள் வயதாகும் போது உயிர் சக்தியை பெறுகின்றன. கழுகின் இறகுகள் பலவீனமாகி அதை வேகமாகவும் உயரமாகவும் எடுக்க முடியாது. இது அதை பலவீனமாக்கி இறக்கச் செய்யலாம். அதனால் அது மலைகளில் உள்ள ஒரு தொலைதூர இடத்திற்கு சென்று நகங்கள் வளரும் வரை தனது மறைவிடத்தில் தங்கி பின்னர் முன்பை விட உயரமாக பறந்து வெளியே வரும். அதாவது நமக்கு சுமையாகவோ அல்லது நம் வாழ்க்கைக்கு எந்த மதிப்பையும் சேர்க்காத கடினமான விஷயங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நாம் பழைய பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். கழுகு மனநிலையின் முக்கிய அம்சங்கள்: உயர் நோக்கம், எப்போதும் உயர்ந்து பறக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். விடாமுயற்சி, தடைகள் வந்தாலும் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். தன்னம்பிக்கை,
தன்னுடைய திறமைகளை நம்பி செயல்பட வேண்டும். தீர்க்க தரிசனம், எதிர்காலத்தை முன்னறிந்து செயல்பட வேண்டும். தைரியம், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும். இலக்கு நோக்கி பயணம், எப்போதும் இலக்கை மனதில் வைத்து அதற்கான பாதையில் பயணிக்க வேண்டும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. எனவே இந்த கதையை நீங்கள் இன்னும் பலருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும். இது போன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களை பார்க்கிறேன்.